இதா இதெல்லாம் மிளகாய், இதெல்லாம் நானும் கொட்டி விட்டேன். காட்டு மிளகாய் காட்டு. அது என்ன பைசா செலவு இல்லாத மிளகாய் அறுவடைன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. இதுக்காக வந்து ₹1 கூட செலவு பண்ணதே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் விதைகளையே நம்ம நாற்றுகளாக எடுத்துகிட்டு அந்த நாற்றுகளை வந்து செடிகளாக கொஞ்சம் வளர்த்த பிறகு தோட்டத்தில் வச்சு வளர்த்து ரெடி பண்ணது தான் இந்த மிளகாய் செடிகள் எல்லாமே. பாருங்கள், இது மாதிரி தான் நாற்றுகள் எடுத்து இது எல்லாமே வந்து நடவு பண்ணி அதுலேருந்து வந்தது தான். இதுக்காக எந்த ஒரு செலவும் நாங்கள் பண்ணலை. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிளகாய் சாகுபடி வந்து பெருசாக பண்ணுறதில்ல. இங்கே வந்து அதிகமாக குச்சிக்கிழங்கு, கரும்பு, அதான் மரவள்ளி கிழங்குன்ற குச்சிக்கிழங்கு, கரும்பு இது தான் அறுவடை பண்ணுவாங்க. மிளகாய் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மண்ணுக்கு மிளகாய் வந்து நல்லா வருது. அது ஏன் பண்ணுறதில்ல என்னங்கிறது தெரியலை. மிளகாய் வந்து பொதுவாக வந்து வெயிலில் தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, நிழலில் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே நல்லா வருது. வெயிலில் இருக்கிறது வந்து அந்த காய்கள் வந்து சீக்கிரமாக காயும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நிழலில் இருக்க செடிகள் வந்து வெயில் இருக்க செடிகளை விட நல்லாவே வருது. இப்போது இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா தோர செடிக்கு கீழே தான் வச்சுருக்குறோம். இது பாருங்க நல்லா அருமையாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு 10 செடி இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வீட்டோட தேவைகளுக்கு மிளகாய் வந்து நம்மளே எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு செடிகளையே வந்து சரியாக வராமல் போய்டும். இந்த இலை சுருட்டல் நோய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூச்சி நோய் இது வந்து தாக்கப்பட்டுச்சுனாலே அந்த செடிகள் வந்து போயிடும். இந்த செடிகளுக்கு அந்த மாதிரி வரல. இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா புளிச்ச மோர் தான். புளிச்ச மோர், அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணீர், சாதம் வடித்த கஞ்சி, மாவாட்டினோம்னா அதனோட தண்ணி, இது எல்லாமே ஒரு 20 லிட்டர் பேரில் போட்டுருவோம். அது ஒரு வாரம் ஆகும் அது ஃபில்லாகிறதுக்கு. ஃபில் ஆனவுடனே அதை அப்படியே வந்து செடிங்க மேலே தெளிச்சு விடலாம், இல்லை நம்ம ஊற்றியும் விடலாம். இதுதான், இதுக்கு பெருசாக ஒன்றும் எந்த ஒரு இதுவுமே செய்யலை. அது எப்போமாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்து மீன் அமிலம் இருக்குது, அது நாங்களே ரெடி பண்ணது தான். அதை கொஞ்சம் ஊற்றுவோம், அவ்வளோதான். ஆனால் நல்லா செழிப்பாகவே வருது. நம்ம பறித்த மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவோம், கொஞ்சம் காற்று போகிற மாதிரி. ஒரு 2 நாள் 1 நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மிளகாயெல்லாம் ஒரே கலராக மாறிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை காய போடலாம். இது காஞ்சி மிளகாய்கள்லாம் நல்லா வத்தலாகிறதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 நாள் மேலே ஆகுது. மார்க்கெட்டில் எப்படி இது ரெடி பண்ணி கொண்டு வராங்கன்னே தெரியல. கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செடியில் பறித்து காய வைக்கக்கூடிய மிளகாயோட நிறங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி கலரில் இருக்குன்ட்டு. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது மிளகாயே மஞ்சளாக தான் இருக்குது. இதுவரை நான் அந்த மாதிரி மிளகாயில் பார்த்ததே இல்லை. இது மஞ்சளாக இருக்குது. சரி, இது செடியிலே விட்டு காய விட்டு பார்ப்போம், எப்படி கலர் மாறுதா என்னென்னு செக் பண்ணி பார்த்தா இது கலரே மாறலை. பார்த்திங்கன்னா அதே மஞ்சளாகவே தான் இருக்குது. கொஞ்சம் வந்து பழுப்பு மஞ்சளாக மாறுது. காரம் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மஞ்சள் மிளகாய் மட்டும் தனியாக அரைச்சி பவுட்ரு பண்ணி பார்த்தா இது எப்படி கலர் இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். அடுத்த பதிவாக சேலம் மரபரக முள்ளு கத்திரியை பற்றி பார்க்கலாம். அந்த செடி வளர்ப்பு, அதனோட காய்களோட தன்மை, அது எவ்வளோ எடைகள் வருது என்னங்கிறத பற்றி முழுமையாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றிய உங்களோட எண்ணங்களை வார்த்தைகளாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.